Caged Bird by Maya Angelou. Maya Angelou famous American poet, memoirist, essayist and civil rights activistum கூட 7 ஆட்டோபயோகிராஃபிஸ் 3 எஸ்ஸே புக்ஸ் நிறைய போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க எழுதின 7 ஆட்டோபயோகிராஃபிஸுமே வந்துட்டு இவங்களுடைய சைல்ட்ஹுட் அண்ட் இயர்லி அடல்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் 1916 பப்ளிஷ் ஆன ஒரு புக் இது. இந்த புக் தான் அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ளைமே கொடுத்துச்சு. இந்த புக்கில் வந்துட்டு அவங்களுடைய 17 வயசு வரைக்கும் அவங்க எவ்வளோ அந்த கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை அந்த புக்கில் ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தென் இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த போயம் வந்துட்டு கேஜ் பேர்ட் அப்படிங்கிற இந்த போயம் வந்துட்டு 1983 ஷேக்கர் வை டோன்ட் யூ சிங் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆன ஒரு போயம். ஓகேவா. மாயா அஞ்சலு வந்துட்டு 50+ ஹானரி டிகிரிஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. இவங்களோட சில ஃபேமஸான போயம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் ஒர்க் அண்ட் ஸ்டில் ஐ ரைஸ், ஃபினாமினல் உமன், இதெல்லாம் என்னுடைய ஃபேமஸான போயம்ஸ். இப்போ இந்த கேஜ்டு பேர்ட் அப்படிங்கிற இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. A free bird leaps on the back of the wind and floats downstream till the current ends and dips his wing in the orange sun rays and dares to climb the sky. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ பேர்டை டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீ பேர்ட் அது பாட்டு காற்றுல பறக்குது, அது விருப்பத்துக்கு பறக்குது. அண்ட் ஃப்ளோட்ஸ் டவுன் ஸ்ட்ரீம், அது இந்த காற்றுடைய அந்த ஸ்ட்ரீம் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பறக்குது. டில் த கரண்ட் எண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் இஸ் விங் இன் த ஆரஞ்ச் சன்ரேஸ் அண்ட் டேஸ் டு கிளைம் த ஸ்கை. வானத்தில் அழகாக பறந்துட்டு அந்த காற்றுலையே அந்த சூரிய ஒளி வந்து அந்த அது மேலே அழகாக படுது. அந்த ஆரஞ்ச் சன்ரைஸ் வந்துட்டு அழகாக அது மேலே படுது. அந்த சன்ரைஸ் அப்படியே மேலே மினுமினுக்கு அப்படியே பறந்துக்கிட்டு இந்த வானமே தனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அது கிளைம் பண்ணிக்குது. இந்த வானமே எனக்கு தான், இந்த வானத்தில் நல்லா ராஜா மாதிரி பறந்துட்டுருக்கு, இந்த வானமே எனக்கு தான் சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுது ஒரு ஃப்ரீ பேர்டு. ஓகேவா. காற்றுல அது விருப்பத்துக்கு பறக்குது, சூரிய ஒளியில் மினுமினுக்க பறக்குது, அப்படியே அந்த வானமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிக்குது. அந்த காற்றுல ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிக்குது ஒரு ஃப்ரீ பேர்ட். தென் பட் அ பேர்ட் தட் ஸ்டால்க்ஸ் டவுன் ஹிஸ் நேரோ கேஜ் கேன் செல்டம் see through his bars of rage. பட் இன்னொரு பேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டால்க்ஸ், கொஞ்சம் ரொம்ப வேகமாக நடக்க முடியாமல் தடுமாறி நடக்கிறது. அப்படி இது வந்து வானத்திலேயே விளையாடுது ஒரு பறவை. அடுத்த ஸ்டான்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுற பேர்ட் வந்துட்டு ஒரு ஸ்பீடாக நடக்க முடியாமல் தடுமாறி நடக்குது. ஏன் அப்படி நடக்குது? டவுன் ஹிஸ் நேரோ கேஜ், பிகாஸ் அது கேஜுக்குள்ளே இருக்குது. அந்த பேர்ட் கேஜில் இல்லை, பட் இது எதில் இருக்குது? கேஜில் இருக்குது. ஸோ அங்கே பாதையே இல்லை அந்த பறவைக்கு, வந்து அது பறக்கிறதுக்கு பாதை இருக்குது, வானமே அதுக்கு வீடு தான். ஆனால் இங்கே பார்த்தா இது இருக்கிற இடமே இத்தினோண்டு ஒரு நேரோவான ஒரு கேஜ் தான். ஸோ அதுக்கு நடக்க இடம் இல்லை. ஸோ தடுமாறி நடக்குது. கேன் செல்டம் see through his bars of rage. அதுக்கு ஒரு கோபம், வெளியே போகும்னுங்கிற ஒரு கோபம் இருக்குது, அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு. his wings are clipped. இதோடைய ரெக்கைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? வெட்டப்பட்டிருக்கு. ஸோ நினச்சாலும் அதில் என்ன பண்ண முடியாது, பறந்து போக முடியாது. கூண்டை விட்டு வெளியே விட்டாலும் பறந்து போக முடியாது. அண்ட் ஹிஸ் ஃபீட் ஆர் டைட் ஸோ ஹீ ஓப்பன்ஸ் ஹிஸ் த்ரோட் டு சிங். இப்போ அதோடைய ரெக்கை மட்டும் வெட்டலை, அது தடுமாறி ஏன் நடந்துச்சு அப்படின்னா அதோடைய காலையும் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதோட ஒரு ஃப்ரீயாக நடக்க முடியாது. ஸோ காலையும் கட்டியாச்சு, தனக்கு ரெக்கையும் இல்லை. அப்போ அந்த பறவைட்ட என்ன இருக்குது? குரல், தொண்டை, அதை வச்சு பாடுது. ஸோ ஹீ ஓப்பன்ஸ் ஹிஸ் த்ரோட் டு சிங். எதுவுமே அதுக்கு வழி இல்லை, பறக்கவும் முடியாது, நடக்கவும் முடியல ஒழுங்காக. ஸோ அதுக்காக அது பாடுது, அதோடைய ஃப்ரீடம்காக அது பாடுது. த நெக்ஸ்ட் ஆன்சா, தி கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் வித் அ ஃபியர்ஃபுல் த்ரில். இந்த கேஜ்டு பேர்ட் அப்படியே ஒரு பயந்து போய் பாடுது. ஆஃப் திங்ஸ் அன்னோன் பட் லாங்டு ஃபார் ஸ்டில். நிறைய விஷயங்களுக்கு தெரியாது, அந்த தெரியாத விஷயங்களை பற்றிலாம் பாடுது. அண்ட் காம்னஸ், ஒரு அமைதிக்காக. மேலே ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் சொல்லியிருந்தோம், அந்த ஃப்ரீ பேர்ட் வந்துட்டு அந்த அமைதியை ரசித்து வாழுது. ஆனால் இதால் வந்து அதை ரசிக்க முடியல. எப்போ இருந்தாலும் ஒரு வருத்தம், சோகம் இதிலே தானே இருக்குது. இதுக்கு அந்த ஒரு காம்னஸ் கிடைக்கல இல்லையா. ஸோ பீஸ்க்காக ஏங்குது. அண்ட் ஹிஸ் டியூன் இஸ் ஹியர்ட் ஆன் த டிஸ்டன்ட் ஹில். இதோடைய டியூன் எங்கே வர கேட்குமா? தூரமாக இருக்கிற மலைகள் வர கேட்குமா. ஃபார் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் ஃபார் ஃப்ரீடம். எதனால தூரத்தில் இருக்கிற மலைகள் வர கேட்குது அப்படின்னா இது ஃப்ரீடம்காக பாடுது. அதனால இதோடைய வாய்ஸ், இது கத்துற அந்த சவுண்டு வந்து அந்த மலைகளையும் தாண்டி கேட்கும். ரீசன் இது ஃப்ரீடம், அதோடைய ஒரு சுதந்திரத்துக்காக பாடுது. அப்படிங்கிறனால இது மலைகளையும் தாண்டி கேட்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. த நெக்ஸ்ட் ஆன்சர், த ஃப்ரீ பேர்ட் திங்ஸ் ஆஃப் another breeze and the trade winds soft through the sighing trees. இப்போ அந்த ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய இந்த பேர்டு, வானத்தில் பறக்கிற இந்த பேர்டு வந்து எதை பற்றி நினைக்குது அப்படின்னா another breeze, அடுத்த புது இடம். இப்போது ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா, இனி அடுத்த இடத்துல போய் அந்த ஒரு புது ஃபீலை உணர்றதுக்காக இது அதை பற்றி யோசிச்சுட்ருக்கு. ஒரு புது இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் என்னதுக்கு ரெக்கை இருக்குது, அது எங்கே வேணால் பறந்து போகலாம். ஸோ அங்கே பறந்து போய் அங்கே அந்த ப்ரீஸை என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்ருக்கு. அந்த ட்ரேட் வின்ஸ் சாஃப்ட் த்ரூ த சயின்டிஸ்ட், இந்த ட்ரீ மூலமாக அடிக்கிற காற்று மூலமாக அப்படியே அடுத்த இடத்துல போய் அதை என்ஜாய் பண்ணலாங்கன்னு அந்த தாட்டில் இருக்குது.
அண்ட் த ஃபேட் வார்ம்ஸ் வெயிட்டிங் ஆன் அ டான் பிரைட் லான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அந்த புழு, இந்த பறவை புழுவை தானே சாப்பிட்றதுக்கு, அந்த கேஜ்டு பேர்டுக்கு தான் அவங்க போட்டால் தான் உண்டு. ஏன்னா அதால் வெளியே போய் சாப்பிட முடியாது. பட் இது எங்கே வேணாலும் உட்காரலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், அது விருப்பப்படுறது இல்லையா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபேட்டான வார்ம்ஸ்லாம் அந்த தரையில் டுவெல்வ் ஆகும், அதை போய் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் த ஃபேட் வார்ம்ஸ் வெயிட்டிங் ஆன் அ டான், இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், இது போய் அழகாக கொத்தி சாப்பிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் அதுக்கு தேவைங்கிறத அது வேணுங்கிறப்பவும் சாப்பிட்டுக்கும். அண்ட் ஹீ நேம்ஸ் த ஸ்கை ஹிஸ் ஓன். இது அந்த ஸ்கைக்கு அதோட நேம் டிக்ளேர் பண்ணி, இந்த ஸ்கையே எனக்கு தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே பார்த்தோம், இந்த ஸ்கை அதோடதுன்னு சொல்லி அது உரிமையாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கைக்கு அதோட பேரே வச்சுக்குது அது. தென் த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, பட் அ கேஜ்டு பேர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த கிரேவ் ஆஃப் ட்ரீம்ஸ். இப்போது அந்த பேர்டை பற்றி சொன்னாங்க, அது விருப்பப்பட்ட இடத்துக்கு அது போகுது, அடுத்த இடத்துக்கு போகுது, ஃபேட் வார்ம்ஸ்க்காக இது பண்ணுது, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போனால் ஃபேட் வார்ம்ஸை தேடும், டப்புன்னு கொதி சாப்பிட்டு போயிட்டு இருக்கும், அது விருப்பப்பட்டதை அது சாப்பிடும். பட் இங்கே கேஜ்டு பேர்டை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ஆன் த கிரேவ் ஆஃப் ட்ரீம்ஸ். அதுக்கும் நிறைய கனவுகள் இருந்திருக்கும், இந்த மாதிரி பறக்கணும், அங்கே இங்கே போகணும், அதை பார்க்கணுன்னு ஆசைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆசையெல்லாம் குழி தோண்டி பதிச்சு அது மேலே ஏறி நின்றுட்டுருக்கு த கேஜ்டு பேர்ட். ஹிஸ் ஷேடோஸ் ஷவுட்ஸ் ஆன் அ நைட் மேர் ஸ்க்ரீம். கெட்ட கெட்ட கனவுகள், எப்போ பார்த்தாலும் பயம், அழுகை, அங்கலாய்ப்பு, இது மட்டும் தான் அந்த கூண்டுக்குள்ளே இருக்குது. எப்பவுமே சாரோ மட்டும்தான் அங்கே சேட்னஸ் மட்டும் தான் இருக்குது, கெட்ட கெட்ட கனவுகள் தான் இருக்குது. அதை பார்த்து அது கத்திக்கிட்டு அதுக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஹிஸ் விங்ஸ் ஆர் கிளிப்ட் அண்ட் ஹிஸ் ஃபீட் ஆர் டைடு. அவருடைய ரெக்கையை பிச்சு விட்டுட்டாங்க, வெட்டி விட்டுட்டாங்க, காலும் கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஹீ ஓப்பன்ஸ் ஹிஸ் த்ரோட் டு சிங். அது அதோடைய தொடையை திறந்து பாடுது, வாயை திறந்து பாடுது. So again, அந்த stanza repeat ஆகுது. The caged bird sings with a fearful trill of things unknown, but longed for still, and his tune is heard on the distant hill, for the caged bird sings for freedom. ஒரு பயத்தோடையே பாடுது, கால்கள் கட்டப்பட்டிருக்கு, ரெக்கைகள் வெட்டப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அது பாடுறது ஒரு மலையை தாண்டி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, அது பாடுறது சுதந்திரம், ஃப்ரீடத்தை பற்றி. மட்டும் இல்லாமல் அது எதிர்பார்க்குறதுமே ஒரு பீஸ், ஒரு காம்னஸ் தான் எதிர்பார்க்கு அப்படின்னு சொல்லி இந்த போயம் என் பண்ணுறாங்க மாயா ஆஞ்சலோ. ஸோ இந்த போயமுடைய தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ரெஷன், ஃப்ரீடம் வெர்சஸ் கேப்டிவிட்டி அண்ட் பவர் ஆஃப் வாய்ஸ், இதெல்லாம் இந்த போயமுடைய இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ்.